வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் 28 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ மூவ்மெண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை வச்சு ஆரம்பிப்போம். அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் 6:30க்கே ஓப்பன் ஆயிரும்னு. அப்போ கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் கேப் அப் இல்லைனா கேப் டவுன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஒரு 1 hour வந்து பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அண்ட் மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ஒரு 1 hourோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண தான் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணும்போது போன வாரம் நமக்கு வந்து 26 செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு, இதனால மார்க்கெட்டுக்கு இமீடியட்டாக இருக்கிற ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நமக்கு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமோ அப்போயே பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கும். இதை தொடர்ந்து இன்னும் 2 டேட்டா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 26 ஸ்ட்ராங்கான பையிங் அண்ட் செல்லிங் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அதிகமான பையிங் அண்ட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் என்ன நம்ம எதிர்பார்க்கலாங்கிறத பார்ப்போம். அண்ட் கடைசியாக இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வாலடைலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வாலடைலிட்டி ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரியும் பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரியும். ஸோ அப்படிங்கிறனால ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் பொசிஷன்ஸ் எடுக்க வேணாம். ஸோ அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ண எந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே பொசிஷன்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு வந்து தீட்டா டிகே கம்மியாக இருக்கும், சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும்னு நம்ம வந்து ஓப்பன் செயின் வச்சு, ஆப்ஷன் செயின் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆப்ஷன் செயின் பற்றி பேசுவோம். அப்போ இந்த ஆப்ஷன் செயினில் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல நமக்கு நிறையா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் க்ரீக்ஸ் வியூன்னு கொடுத்துருங்க. நீங்கள் எந்த ப்ரோக்கர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த சைட் யூஸ் பண்ணாலும் சரி, இந்தியன் நெட்வொர்க்கில் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து க்ரீக் வியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காமா, வீகா, டெல்டா, தீட்டா இது எல்லாமே வரும். இந்த இடத்துல அதுவும் முக்கியமாக எக்ஸ்பைரி டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக ஒபே ஆகும். என்னென்னா பர் லாட்டோட ப்ரைஸ் இல்லாமல் டெல்டா வேல்யூ ஒரு சிங்கிள் ஸ்டாக்குக்கு வச்சிங்கன்னா எந்த இடத்துல 0.2 இருக்கோ, 0.2 இல்லைனா அதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நிஃப்டின்னு பார்க்கும்போது நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் அதிகபட்சம் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 24,900 வரைக்கும் நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் த மணியில் தான் நீங்கள் பொசிஷன் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த அவுட் ஆஃப் த மணிக்குள்ளே பொசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ், அதாவது கால் ஆப்ஷன் மேலே போகிறதாக இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புட் ஆப்ஷன்லையும் நமக்கு வந்து 0.2 இருக்குது. ஸோ 0.2க்கு மேலே போகும்போது இந்த இடத்துல, ஸோ புட் ஆப்ஷனில் இது அவுட் ஆஃப் த மணி. ஸோ இது வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணி எடுக்காமல் கொஞ்சம் அட் த மணிலேருந்து கொஞ்சம் மேலே கீழே. அண்ட் இந்த வேல்யூ எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டெல்டா வேல்யூ வச்சு. ஸோ டெல்டா வேல்யூ 0.2 எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் அந்த வேல்யூ வரைக்கும் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகம். அதுக்காக இன்றைக்கி வந்து சப்போஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக போகுது அப்படிங்கிறனால 25,050 எடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் போகும். ஆனால் அதே சமயம் மார்க்கெட்டோட 2 கேண்டில் நெகட்டிவாக போச்சுன்னா இந்த 25,050ங்கிறது கடன்னு அதோட ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக டீகே ஆகும். ஆனால் அதே சமயம் 25,400 இந்த 0.2 டெல்டா இருக்கிறதோட வேல்யூ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக டீகே ஆகாது. அண்ட் இது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த டெல்டா வேல்யூ வந்து 0.2 இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கலாம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டுருக்கு ஒன்று. அப்போ இந்த பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டுருக்குன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் கேப் அப் வருமானா கிடையாது. காரணம் என்னென்னா, நமக்கு க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,718. ஆனால் இப்போ இருக்க கரண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,670 தான். ஸோ இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக க்ரோத் இருந்தாலும் ஆனால் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இருந்த ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் ஆகும் ஒன்று. ரெண்டாவது, இன்கேஸ் 9 o'clock 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 24,700 டச் பண்ணிருச்சு கிஃப்ட் நிஃப்டினா நமக்கு வந்து கேப் அப் கேப் டவுனுமே எதுவுமே இல்லாமல் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா, நமக்கு இந்த இடத்துல கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 3 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு.
3மே பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் பிரஷர் ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ். அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நம்ம 2 தெரிஞ்சுக்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேப் அப்புக்கான சான்ஸ் கம்மி அண்ட் கேப் அப் வரணும் அப்படின்னா, மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி வந்து 9 மணிக்கு 9:15க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 24,700 தொடணும். அப்படி இல்லைன்னா, சின்னதா ஒரு கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகி, அப்படியே மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் நமக்கு இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டிய வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அடுத்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன். அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நிஃப்டி 50. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிஃப்டி 50 வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவா இருந்துச்சு 26ஆம் தேதி நமக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ இந்த நெகட்டிவ் மார்க்கெட்லேருந்து என்ன ஆகலாம்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடு இன்னைக்கு புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அப்போ நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் கேப் டவுன் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இப்போ இருக்கிற பிரைஸ்லேருந்து, அதாவது அட் த மணியிலிருந்து மார்க்கெட் வந்து எது தான் நமக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, 24,670 தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜன். அப்போ இந்த ரீஜனுக்கு கீழே வந்து கேப் டவுன் போகல அப்படின்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்கு. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,800. அப்போ மார்க்கெட் இங்கிருந்து 24,800 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த 24,800 பிரேக் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன் கம்மியா இருக்குன்னு சொல்றேன்னா, நம்ம ஆப்ஷன் செயின்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டில 24,800 பிரேக் அவுட் பண்ற மாரி சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு 0.2ன்னு இருக்கு பாருங்க. 24,850ல தான் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா வேல்யூ 0.2ல இருக்கு. ஸோ அப்போ இந்த 24,850 அதிகபட்சம் இது வரைக்கும் போலாம். அண்ட் இத தாண்டி மார்க்கெட் மேல புஷ் ஆகுங்கிறது வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் வாலடைலிட்டி அதிகமா இருக்கு. இன்னையோட மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃபரெண்ட்டா பிஹேவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸோட இன்வெஸ்டிங், அதாவது பையிங் அண்ட் செல்லிங் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு போன செவ்வாய்க்கிழமை. அப்போ அது இன்னைக்கும் தொடர்ந்துச்சுன்னா, மார்க்கெட்ல வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஈஸியா ஃபெயில் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. 1. அப்போ நிஃப்டில வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, 24,850 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டில இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ செகண்ட் சப்போர்ட் அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,900 இந்த ஒரு ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ ஒண்ணா மார்க்கெட் இது வரைக்கும் போகும். அண்ட் இதை கிராஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து இதுக்குள்ள தான் நமக்கு வந்து நிஃப்டி 50 இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. 1. அடுத்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி 26ஆம் தேதி நமக்கு சரிவில் தான் இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ் மார்க்கெட் தான். அப்போ இங்கேருந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற ரேஞ்ச் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பாயிண்டிங் இருக்கு. அப்போ சப்போர்ட் வந்து 54,400 தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டா இருக்க போது, இங்கேருந்து மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகாம, ரொம்ப ஃபார் அவுட் ஆஃப் த மணியில கேப் டவுன் ஓப்பன் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா 24,600 இல்லைன்னா 54,600 இல்லைன்னா 55,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயம் நம்ம பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கிளியராக இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும் மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. இந்த இடத்துல நமக்கு பார்த்தா தெரியுது, பேங்க் நிஃப்டி வந்து கால் ஆப்ஷனில் 55,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தெரியுது. 55,000னா இது வரைக்கும். அப்போது இந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து 55,000 வரைக்கும் புஷ் ஆகும். அண்ட் ஈஸியாக இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறனால வாலடைலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த வாலடைலிட்டி அதிகத்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால், அங்கேருந்து இப்போ வந்து ஒரு கெயின். ஸோ 55,000 வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா. அதே சமயத்தில் நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல் 24,800 நமக்கு ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் 24,850 இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் நமக்கு நிஃப்டி பார்த்தோம் 24,800ங்கிற ரேஞ்ச் தான். ஸோ அப்போது மூணுமே பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்குங்கிறத வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சோம். 1. 2வது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. 3வது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் செயின். இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 24,800 தான் 850 தான் இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நமக்கு வந்து நிஃப்டி புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் கால் ஆப்ஷன் சப்போஸ் 25,000 எடுக்கிறதாக இருந்தால் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஆனால் இந்த 24,800க்குள்ளே எடுக்கும்போது
கொஞ்சம் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்செக்ஸ். அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சென்செக்ஸ்க்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு எக்ஸ்பைரி. அப்படிங்கிறனால செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கும் சென்செக்ஸ் வந்து டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு 26ஆம் தேதி. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட் லைக் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் வந்துட்டு மேலே புஷ் ஆகும். அண்ட் மேலே புஷ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 81,130 வரைக்கும் மார்க்கெட் ஃபஸ்ட்டு புஷ் ஆகும். அதை தாண்டிச்சுன்னா நமக்கு வந்து 81,500 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, மார்க்கெட் வந்து நெகட்டிவில் டவுன்ஃபால் ஓப்பனிங் ஆனாலும், ஒரு சின்ன கேப் டவுன் இல்லைனா நெகட்டிவ் கேண்டில் ஓப்பன் ஆனாலும், ஓப்பனிங்க்கு அப்புறம் மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்னோம், நம்ம வந்து வாலடைலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா வந்து ரொம்பவே அதிகமாக வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் 8லேருந்து ஆகஸ்ட் 26 வரைக்கும் நமக்கு எஃப்ஐஐயோட பையிங் டேட்டா இருக்குது அண்ட் செல்லிங் டேட்டா இருக்குது. நீங்கள் எப்போயாவது பாருங்கள், எப்போயாவது செல்லிங் வந்து 20,000 தாண்டி இருக்கா? அதிகபட்சம் போயிருக்கிறதே பார்த்தீங்கன்னா 15,000 கோடி தான் சிங்கிள் டேயில். ஆனால் எஃப்ஐஐ வந்து 26ஆம் தேதி 50,000 கோடி அவங்க வந்து கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா 44,000 கோடி அவங்க வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு நெட்டு பார்க்கும்போது யூஸ்வலாக இருக்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, ஒரு அப்பர் சைடில் இருக்குது. ஸோ 6,000 கோடி நெட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. ஆனால் அந்த நெட்டுக்கு முன்னாடி இவங்க பையிங் அண்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டை வந்து ரொம்பவே அதிகமாக அவங்க வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 50,000 கோடி 40,000 கோடி செல் பண்ணணும்னா அவங்க லிக்விடிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிராப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து இப்போ நிஃப்டியில் வந்து நமக்கு அதே இது பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் 45 மினிட்ஸ் கேண்டில் நான் வைக்கிறேன். அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து லிக்விடிட்டி வந்தது ஃபுல்லாக அழகாக அவங்க கிராப் பண்ணி தான் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் பையிங் அண்ட் செல்லிங் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ லிக்விடிட்டி கிராபிங் முடிஞ்சிருச்சு, அதை நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க பையிங் அண்ட் செல்லிங் பண்ணியிருந்திருக்காங்க, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராபிங் தான். அதுக்காக தான் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகும். அப்போ இந்த லிக்விடிட்டி கிராபிங்கோட எண்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் அண்ட் செல்லிங் இருக்கும். இது எஃப்ஐஐஸ். டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஐஎஸ் வந்து 10,000 கோடி வாங்குறதே அதிகபட்சம் தான் பையிங்கில். அதே மாதிரி டிஐஎஸும் கொஞ்சம் அதிகமாக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பையிங் பண்ணியிருந்திருக்காங்க. க்ளோஸ் டு 22,000 கோடி அவங்க வந்து பையிங் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சாலிடேஷன் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை ட்ரெண்ட் ஆன மாதிரி இன்றைக்கும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க ஏற்கனவே கன்சாலிடேஷன் ஃபேஸ் பண்ணி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டனால அவங்களோட லிக்விடிட்டி எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்போது இன்றைக்கும் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ரெண்டு சைடுமே நமக்கு வந்து யோசிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக போகும். அப்போது ட்ரெண்டிங்காக மார்க்கெட் போச்சுன்னா அதிகபட்சம் நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் வாங்கணும், புட் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் வாங்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது, ஏன்னா நமக்கு வந்து யூஸ்வலாக நமக்கு வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸ் போச்சுன்னா அதுவும் ஆப்ஷன் பையர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவ்வளவு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி டெவலப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அண்ட் இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவோட ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கேண்டல்ஸ் அதிகமாக வாலடைலிட்டி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்தியா விக்ஸோட ஃபஸ்ட்டு கேண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வித்தியாசமாக இருக்கும். 26ஆம் தேதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, 21ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லாமல் க்ளோஸ் டு இந்த 25ஆம் தேதி இருந்த மாதிரி ஒரு நார்மலான கேண்டிலாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணி முடிக்கலன்னு அர்த்தம். சப்போஸ் அப்படி லிக்விடிட்டி கிராப் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் இன்றைக்கி இருக்கும். ஸோ வாலடைலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே வந்து இந்தியா விக்ஸில் என்ன வருதுங்கிறத வச்சும் நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.